திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள்? இது உங்களுக்கான வீடியோ. ஆம், உங்களின் குணங்கள், பலவீனங்கள் மற்றும் வாழ்க்கை ரகசியங்கள் என்ன? தெரிந்து கொள்ள வேண்டுமா? இந்த வீடியோவில் முழுமையாக பாருங்கள். ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயின் வணக்கம். அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களில் மென்மையான உள்ளம் கொண்ட திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணங்களை பார்ப்போம். வாருங்கள். முதலில் திருவோண நட்சத்திரத்தின் சில முக்கிய காரத்துவங்களை பார்ப்போம். திருவோண நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன் ஆவார். இந்த நட்சத்திரத்தின் அடையாள குறியீடு காது ஆகும். திருவோணத்தின் சமஸ்கிருத பெயர் சிரவணம், ஸ்ராவணா, கேட்பது அல்லது காது என்பதை குறிக்கிறது. அதாவது அறிவை கேட்டு பெறுதல், கற்றல் ஆகியவற்றை இந்த நட்சத்திரம் குறிக்கிறது. இது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நட்சத்திரம் என்றும் கூறப்படுகிறது. கேரளாவில் மகாபலியை நினைவுகூரும் வகையில் ஓணம் பண்டிகை மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. புராணங்களில் கூறப்படுவதாவது, திரிபுரத்தை அழிக்க சிவபெருமான் போரிட்டபோது அவர் அமைத்த தேரிலும் ஆயுதங்களிலும் பல தேவர்களும் சேவை செய்ததாக சிவபுராணம் கூறுகிறது. அதில் மேருமலை வில்லாகவும் மகாவிஷ்ணு அஸ்திரமாகவும் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த அஸ்திரத்தின் ஒரு முனையில் அக்னி, மற்றொரு முனையில் யமன் அமர்ந்திருந்தனர். அவ்வாறு திரிபுரத்தை எரித்த அசுர சம்ஹாரம் நிகழ்ந்ததாக புராண வரலாறு கூறுகிறது. திருவோண நட்சத்திரமும் ஒரு அம்பு அல்லது அஸ்திர வடிவில் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. திருவோண நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் மகர ராசியில் அமைந்துள்ளன. இது தேவகணம் நட்சத்திரம் ஆகும். இந்த நட்சத்திரத்தின் மிருகம் பெண் குரங்கு, இதன் பறவை நாரை, இதன் தேவதை கருட வாகனத்தில் எழுந்தருளும் திருமால். இந்த நட்சத்திரத்திற்குரிய மரம் பாலுள்ள எருக்கு மரம். சரி, இத்தகைய காரத்துவங்களைக் கொண்ட திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணங்களைப் பற்றி பார்க்கலாம். வாருங்கள். திருவோண நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன். அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாசனை பொருட்கள், சுத்தமான ஆடைகள் மற்றும் அழகான அலங்காரங்களை மிகவும் விரும்புவார்கள். இவர்கள் பொதுவாக அமைதியான குணம் கொண்டவர்கள். ஆனால் யாராவது தேவையில்லாமல் சீண்டினால் புலியாக மாறி பதிலடி கொடுக்கக்கூடியவர்கள். இவர்கள் எதிலும் மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுவார்கள். எந்த ஒரு காரியத்திலும் இறங்குவதற்கு முன் நன்றாக யோசித்து முடிவெடுப்பார்கள். இவர்கள் இனிமையாக பேசும் குணம் கொண்டவர்கள். அதனால் பல நண்பர்களை பெற்றிருப்பார்கள். பிறர் கஷ்டப்பட்டால் அதை பார்த்து அமைதியாக இருக்க மாட்டார்கள். உடனே உதவிக்குச் செல்லும் பரந்த மனம் இவர்களிடம் இருக்கும். ஓணத்தில் பிறந்தவன் கோணத்தை ஆழ்வான் என்று சொல்லப்படுவது போல எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் பெயரும் புகழும் பெறுவார்கள். இவர்கள் பொதுவாக நீதிமான்கள், கடின உழைப்பாளிகள் மற்றும் பொறுப்புணர்வு கொண்டவர்கள். கல்வி, கேள்விகளில் ஆர்வம் அதிகம் இருக்கும். ஆழ்ந்த அறிவும் கற்றுக்கொள்ளும் விருப்பமும் கொண்டவர்கள். இவர்கள் ஆன்மீக ஈடுபாடு உடையவர்கள். தான தர்மங்கள் செய்வதிலும் ஆர்வம் காட்டுவார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் தான தர்மங்களிலும் ஆன்மீக விஷயங்களிலும் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள். சந்திரன் அதிபதி என்பதால் இவர்கள் எப்போதும் சுத்தமாக இருப்பார்கள். மேலும் தாங்கள் இருக்கும் இடத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்வார்கள். சுத்தம் இல்லாததை இவர்கள் விரும்ப மாட்டார்கள். சுவையான உணவுகளை விரும்புவார்கள். அதை மற்றவர்களுக்கும் அன்புடன் விருந்து வைத்துக் கொடுப்பார்கள். திருவோண நட்சத்திரம் சந்திரனின் நட்சத்திரமாகவும் சனியின் வீடான மகர ராசியில் அமைந்துள்ளதாலும் கற்பனை திறன், ஒழுக்கம் மற்றும் உறுதி இவர்களின் தனிச்சிறப்பாக இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் திறன் இருந்தாலும் குடும்ப விஷயங்களில் பிடிவாதம் காட்டும் குணமும் இருக்கும். மேலும் வீரமும் துணிச்சலும் கொண்டவர்கள். எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் தெளிவாக பேசும் குணம் உடையவர்கள். எப்படிப்பட்ட துரோகிகளையும் கூட மன்னிக்கும் பெரிய மனம் இவர்களிடம் இருக்கும். இறைவன் பார்த்துக் கொள்வார். நாம் ஏன் தண்டிக்க வேண்டும் என்று நினைக்கும் மனப்பான்மை கொண்டவர்கள். மொத்தத்தில் இரக்க மனம், உதவி மனப்பான்மை, ஒழுக்கம் மற்றும் இனிமையான பேச்சு இவர்கள் முக்கிய குணங்களாக கொண்டு இருப்பார்கள். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக மென்மையான மற்றும் புத்திசாலித்தனமான குணம் கொண்டவர்களாக இருந்தாலும் ஜோதிட ரீதியாக அவர்களிடம் சில எதிர்மறை பண்புகளும் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அவை என்ன என்பதை பார்ப்போம். மனதிற்கு அதிபதியான சந்திரன் இந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக இருப்பதால் இவர்கள் சில நேரங்களில் மனநிலை மாற்றங்களுக்கு ஆளாகலாம். சிறிய விஷயங்களுக்கு கூட அதிகமாக வருத்தப்படுவது அல்லது உணர்ச்சிவசப்படுவது இவர்களின் பலவீனமாக அமையலாம். சந்திரனை அதிபதியாக கொண்டிருப்பதால் இவர்கள் சுத்தமாக இருக்க விரும்புவார்கள். அதேபோல் மற்றவர்களிடமும் அதையே எதிர்பார்ப்பார்கள். சில நேரங்களில் மற்றவர்களின் சுத்தத்தைப் பற்றி குறை கூறுவதோடு கோபமாக வார்த்தைகள் பேசவும் வாய்ப்புண்டு. ஆனால் அந்த கோபம் அதிக நேரம் நீடிக்காது. இவர்கள் பொதுவாக மற்றவர்களை எளிதில் நம்ப மாட்டார்கள். சில நேரங்களில் உறவுகளிலும் நட்பிலும் அதிக சந்தேகத்துடன் செயல்படவும் வாய்ப்புண்டு.
தாங்கள் நினைப்பதே சரி என்ற பிடிவாத குணமும் இவர்களிடம் இருக்கலாம். மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்பதில் சில நேரங்களில் தயக்கம் காட்டுவார்கள். இவர்கள் தங்கள் மனதில் உள்ள ரகசியங்களை எளிதில் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். இந்த அதிகமான இரகசியத்தன்மை சிலருக்கு இவர்கள் மீது விலகும் மனப்பான்மையை உருவாக்கலாம். சிக்கனமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் சில நேரங்களில் மற்றவர்களின் பார்வையில் கஞ்சத்தனமாக தோன்றலாம். மேலும் சனியின் ஆதிக்கம் கொண்ட மகர ராசியில் இருப்பதால் சில வேலைகளை தொடங்குவதிலும் முடிப்பதிலும் சற்று காலதாமதம் செய்வார்கள். மொத்தத்தில் சில நேரங்களில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பலவீனங்கள் அளவுக்கு அதிகமான சிக்கனம், பிடிவாதம், உணர்ச்சிவசப்படுதல், மற்றவர்களின் உணர்வுகளை கவனிக்காத தன்மை, சற்றே சுயநலமான போக்கு. சரி, இந்த குணங்கள் உங்களுக்கு பொருந்துகிறதா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இங்கு சொல்லப்பட்டவை அனைத்தும் ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டுமே. குழம்ப வேண்டாம். மேலும் இதுபோன்ற ஜோதிட தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இங்கு சொல்லப்பட்ட ஜோதிட குறிப்புகள் பொதுவானவை ஆகும். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதாவது மற்ற கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பார்வையால் மாற்றம் கட்டாயம் ஏற்படும். குழம்ப வேண்டாம். நன்றி, வணக்கம்.